الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه من يأت ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا ومن يأته مؤمنا قد عمل الصالحات فأولئك لهم الدرجات العلى. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்து தாஹாவுடைய தஃசீரை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று 74, 75வது வசனங்களை, அதனுடைய தஃசீரை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன். யார் தனது ரப்பிடத்திலே பாவியாக வருவார்களோ அவர்களுக்கு ஜஹன்னம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நரகத்திலே அவர்கள் சாகவும் மாட்டார்கள், அவர்கள் வாழவும் மாட்டார்கள். வமன் யஅதிஹி முஃமினன். யார் அல்லாஹ்விடத்திலே மூமினாக வருகிறார்களோ, இறை நம்பிக்கையோடு வருகிறார்களோ, கத் அமில ஸாலிஹாத்தி, அறக்காரியங்களை செய்து ஈமானோடு வரக்கூடியவர்களுக்கு ஃபௌலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அவர்களுக்கு உயர்ந்த மேலான அந்தஸ்துகள் காத்திருக்கிறது. ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. 76வது இந்த வசனத்தில் உயர்ந்த தரஜாக்கள் இருக்கிறது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் சொர்க்கங்கள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதில் சொர்க்கத்தில் பல சொர்க்கங்கள் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திலே ஒரு சொர்க்கத்திற்கு பெயர் அதில் என்ற சொர்க்கம். தரஜாக்கள் இருக்கிறது, உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விளக்கமாக அதில் உடைய சொர்க்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதன் கீழே நதிகள் ஓடுகிறது. காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலி என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி நிறைவு செய்கிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக போட்டியில் கலந்து கொள்ள வந்த ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் அந்த மைதானத்தில் நடைபெற்ற
அந்த போட்டியின் முடிவில் அவர்கள் முஅஜிசாவுக்கும் சூனியத்திற்கும் இடையில் வித்தியாசத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் முஅஜிசாவை அவர்கள் சரியான முறையில் அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி ஈமான் கொண்டவர்கள் ஈமானுக்கு பிறகு அவர்கள் சொன்ன அந்த வீர வசனங்கள் திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டிய வசனங்களாகும். இங்கே அவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டவுடன், உண்மையை புரிந்து கொண்டவுடன் அவர்கள் ஈமானுடைய வசனங்களை சொல்கிற பொழுது, ரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், மூசாவுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி முஸ்லிமானார்கள். ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா என்று சொல்லி அவர்கள் சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், மூசா நபியுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், அடுத்த ஹாரூன் நபியுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று முதலில் மூசா நபியை சொல்லாமல் இரண்டாவதாக முதலிலே ஹாரூன் நபியையும் இரண்டாவதாக மூசா நபியையும் அவர்கள் சொல்வதனுடைய தாற்பயம் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது திருக்குர்ஆன் ஆய்வாளர்கள் ரெண்டு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அசல்ல மூசா நபி தான் அல்லாஹ்வுடைய அதாவது ரசூலாக அனுப்பப்பட்டு கலீமுல்லா அல்லாஹ்வோடு வசனிக்கிற பாக்கியத்தை பெற்று தௌராத் என்ற வேதத்தையும் கொடுக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு உதவியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம். எனவே முதலிலே மூசாவுடைய பெயரை முற்படுத்தி இருக்க வேண்டும், இரண்டாவதாக ஹாரூனுடைய பெயரை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனத்திலே முதலில் ஹாரூனுடைய பெயர் வருகிறது, இரண்டாவது மூசா நபியினுடைய பெயர் வருகிறது. இதனுடைய காரணங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிற பொழுது இரண்டு காரணத்தை முன்வைக்கின்றார்கள். ஒன்றாவது காரணம் என்னவென்றால், ஆயத்தினுடைய முடிவுகள் ஒரே மாதிரி அமைகிற பொழுது அது இலக்கியத்தினுடைய ஒரு தரமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தால் இதற்கு முந்தைய வசனங்களை பார்த்தால், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா ரப்பி ஹாரூன வ மூசா ஐயுனா அஷத்து அதாபம் வ அபுகா, இதே ஸ்டைலே இருக்கிறது. அதாவது கடைசியில யாவும் அழிக்கும், அதை கொண்டு முடிகிறது. அதற்கு முந்தைய வசனங்களும் அப்படித்தான் இருக்கிறது. அவ்வளமன் அல்கா அன்னஹா தஸா ஹீஃபத்தம் மூசா இன்னக அந்த லஅலா, இப்படி அதே வரிசையில ஆயத்தினுடைய முடிவு ஒரே சீராக அமைய வேண்டும் என்பதற்காக மூசா என்ற பெயரை அல்லாஹ் தஆலா பிற்படுத்தினான் என்று இலக்கிய ரீதியாக ஒரு விளக்கத்தையும் ஒரு பொருத்தத்தையும் சொன்னாலும் கூட இரண்டாவது ஒரு விளக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கே வளர்ந்தார்கள் என்றால் ஃபிரௌனுடைய மாளிகையிலே வளர்ந்தார்கள். எனவே மூசா நபியை வளர்த்தவன் ஃபிரௌன். ரப்பு என்று சொன்னாலே வளர்த்தவன் என்று பொருள் இருக்கிறது. எனவே வளர்த்தவரை ரப்பி என்று கூறுவது பழக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில எடுத்தவுடனே ஆமன்னா பி ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் மூசாவை வளர்த்தவர் ஃபிரௌனு, ஃபிரௌனை கொண்டு ஈமான் கொண்டோம் என்ற ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஃபிரௌன் தன்னை ரப்பி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா ரப்புக்குமுல் அஅலா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் தான் உங்களது மேலான ரப்பு இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்ந்த காரணத்தினால் மூசா நபியை வளர்த்தவன் என்ற பெயரில மூசாவுடைய ரப்பாக யார் இருக்கிறான்? வளர்த்தவன் என்ற பெயரிலே ஃபிரௌன் இருக்கிறான். இந்த நிலையில் ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று அந்த சூனியக்காரர்கள் சொன்னால், இவர்கள் மூசாவுடைய ரப்பு மூசாவை வளர்த்தவரை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள், ஃபிரௌனை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்களோ என்று நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் ஃபிரௌனை கொண்டு ஈமான் கொள்ளாமல் ஃபிரௌனை மறுத்து ஏற்க மறுத்து
ஃபிரௌனுக்கு எதிராகத்தான் மூசா நபியினுடைய மார்க்கத்தில் இணைந்து தங்களை முஸ்லிமாக பிரகடனம் செய்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்கு எதிரான ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முதலிலேயே அந்த கருத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும், தவிடுபுடியாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்பி ஹாரூன, ஹாரூனுடைய ரப்பை கொண்டும் மூசாவுடைய ரப்பை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக ஹாரூனுடைய ரப்பு என்று சொல்லும் பொழுது அது ஃபிரௌன் அல்ல, ஹாரூனை வளர்த்தவன் ஃபிரௌன் அல்ல, மூசாவை வளர்த்தவன் தான் ஃபிரௌன். எனவே ஹாரூனை ரப்பு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்பது அது குறிப்பாகி விடுகிறது. இந்த வகையில மூசா நபியுடைய பெயரை பிற்படுத்தி ஹாரூன் நபியினுடைய பெயரை முற்படுத்தி அவர்கள் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அதற்கு அடுத்து அவர்கள் நிறைய பேசுகிறார்கள். முதல்ல சொன்னது ஆமன்னா, ஈமான் கொண்டோம். அதற்கு அடுத்து சொன்னது நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அந்த தரிசனங்கள், அத்தாட்சிகள், அதை விட உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டோம், எங்களை படைத்த அல்லாஹுவை விட உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம், நீ என்ன வேண்டும் என்றாலும் முடிவு செய்துகள், என்ன முடிவு என்ன தீர்ப்பு செய்தாலும் அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில தானே என்று சொல்லிய அந்த வீர வசனங்கள், அவர்களுடைய ஈமானுடைய வசனங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்ட வசனங்கள் தொடர்ந்து இடம்பெறுகிறது. அதை அடுத்து அதனுடைய வரிசையில இன்னொரு செய்தி, அதுதான் இன்று நாம் ஓதினோம். என்ன செய்தி என்று நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஈமான் கொண்ட பிறகு நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் முஸ்லிமானவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே மரணத்திற்கு பிறகு எங்கே போய் சேரக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் போய் சேரக்கூடியவர்கள் தான். எனவேதான் மௌத்துக்கு பிறகு நாம் என்ன சொல்கிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறோம் இல்லையா? நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள் என்று சொல்கிறோம். எனவே எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கத்தான் போகக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில எல்லோரும் அல்லாஹ்விடம் வரக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்விடம் வருகிறவர்கள் பாவிகளாகவும் இருப்பார்கள், மூமின்களாகவும் இருப்பார்கள். பாவிகளாக அல்லாஹ்விடத்திலே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இன்னஹு மய்யத்தி ரப்பஹு முஜ்ரிமன். முஜ்ரிம் என்று சொன்னால் பாவி. பாவியாக ரப்பிடத்திலே வரக்கூடியவர்களுக்கு ஜஹன்னம் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த ஜஹன்னத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதிலே அவருக்கு மௌத்தும் இல்லை ஹயாத்தும் இல்லைங்கிறான். சாகவும் மாட்டாங்க, உயிர் வாழவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இது வெளிப்படையாக பார்த்தா முரணான ஒரு கருத்தாக தெரிகிறது. மூத்தாக மாட்டாங்கன்னா அப்ப ஹயாத்தா இருக்கணும் இல்லையா? ஹயாத்தாக மாட்டாங்கன்னா அப்ப மூத்தாகணும். ஆனா ரெண்டுமே அல்லாஹ் என்ன செய்யறான், மௌத்தும் கிடையாது ஹயாத்தும் கிடையாது என்று சொல்கிறான். சாவும் அவர்களுக்கு இல்லை, மரணமும் இல்லை, இரண்டாவது அவர்களுக்கு வாழ்வும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் தஃசீர்களிலே பார்த்து அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு நிறைய விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால், அதாவது பொதுவாக அரபிகள் சொல்லக்கூடிய பேச்சு வழக்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில இது வந்திருக்கிறது. என்ன பேச்சு வழக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் கடுமையா கஷ்டப்படுறான், ரொம்ப வேதனையில அவஸ்தைப்படுறான் அப்படின்னா இவன் சாகவும் மாட்டுக்கிறான் வாழவும் மாட்டுக்கிறான்னு சொல்லுவாங்க. லாஹுவ ஹையுன் வலாஹுவ மையித்துன். இவன் ஹயாத்தானவனாகவும் இல்லை, மௌத்தாகக்கூடியவனாகவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, ஹயாத்தா இருந்தா ஒழுங்கா இருக்கணும், ஓரளவுக்கு சுகமா இருக்கணும், கடுமையான வேதனையில அவஸ்தைப்படுவதை விட என்ன செய்திடலாம், போய் சேர்ந்துடலாம். எனவே இருந்தும் அவன் இல்லாதவனாக இருப்பதுதான் மேல் என்ற அடிப்படையில ஹயாத்து என்பது சுகமான ஹயாத்தாக இருக்கணும், பயனுள்ள ஹயாத்தா இருக்கணும். பயனுள்ள ஹயாத்தா இல்லாமல் இருந்தால் மூத்தாதான் மேலு. அந்த அடிப்படையில நரகத்துல ஹயாத்தா தான் இருப்பாங்க. ஆனா நரகத்தில் இருக்கிற ஹயாத்து பயனுள்ள ஹயாத்து இல்லை, அது ஒரு சுகமான ஹயாத்து இல்லை. அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழவும் இல்லை,
நரகத்தினுடைய வேதனை முடிந்து விடக்கூடிய ஒரு வேதனை அல்ல. மௌத்துன்னு சொன்னாலே முடிந்து விடும். நரகத்தினுடைய வேதனை அவர்கள் மூத்தா போகாத காரணத்தினால அந்த வேதனை தொடரக்கூடியது என்ற கருத்துல இந்த ஆயத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது என்ன விஷயம் என்னவென்றால், பொதுவாக மௌத்தாகிறது அப்படின்னா அவன் ராகத்தாயிட்டான்னு அர்த்தம். இந்த உலகத்துல வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது ஹயாத் இருந்தா தானே. ஒருத்தனை அடிச்சா வலிக்கணும், ஒருத்தனை குத்துனா வலிக்கணும், உடல் உறுப்பை அறுத்தா கூட அவனுக்கு என்ன செய்யணும், வலிக்கணும். எப்போ வலிக்கும்? அவனுடைய உடம்புல ரூஹ் இருந்தா தான் வலிக்கும். ரூஹ் வெளியேறி மூத்தா போயிட்டான் அப்படின்னா அவனை என்னதான் பண்ணாலும் என்ன செய்யாது, வலிக்குமா? இறந்து போன உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கல்ல, அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க, துண்டு துண்டா சில சமயங்களில அதை வெட்டுகிறார்கள். அப்ப அதுக்கு வலி இருக்குமா, வேதனை இருக்குமான்னா இருக்காது. இப்ப மௌத்து என்பது உலகத்தினுடைய வேதனையை விட்டு ஒரு வகையான சுகத்தை பெறுவது. அந்த மௌத்து இவளுக்கு இல்லை என்று அர்த்தம். மௌத்தாயிட்டா அப்ப அப்படி சேர்ந்துட்டான், அவனுக்கும் ராகத்து நமக்கும் ராகத்து, அப்படி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஜனாசா போகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசா போகும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்களாம், இவர்கள் அதாவது இவர்கள் போனதுனால இருக்கிறவங்களுக்கும் ராகத்து அப்படின்னு சொல்லுவாங்க, போறவங்களுக்கும் ராகத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தத்துல? போறவங்களுக்கு ராகத்துன்னா என்ன அர்த்தத்துலன்னா, இவங்க போற பிறகு நல்ல வாழ்க்கை வாழப்போகிறார்கள், இதை விட சிறந்த வாழ்க்கை வாழப்போகிறார்கள். அந்த வகையில அவர்களுக்கு அது ராகத்து. சில சமயத்துல கெட்ட ஆட்கள் செல்லும் பொழுது அவன் போறதுனால இருக்கிறவங்களுக்கு ராகத்து. அந்த அர்த்தத்துல சில பேருடைய மரணம் மற்றவர்களுக்கு ராகத்தாக அமைந்து விடுகிறது, அவர்களுக்கும் ராகத்தாக அமைந்து விடுகிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது வேதனை இல்லாமல் ஆயிடுச்சு, வேதனை நின்று போச்சுன்னு விளங்கிடக்கூடாதுல. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மௌத்தாகவே மாட்டார். அப்படின்னா கபூர்ல ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த ரூஹ் திருப்பி அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. ரூஹு திரும்ப கொடுக்கப்படுற காரணத்தினாலதான் கேள்விகளுக்கு கேட்கப்படுகிற பொழுது அவங்க பதில் சொல்றாங்க. சுகமான சொர்க்கத்தினுடைய அனுபவங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். கபூரில் அதாபு வந்தால் அந்த வேதனையை என்ன செய்வார்கள், அனுபவிப்பார்கள். இது எப்போ? அவர்களுக்கு ரூஹு வந்தாதான். உடம்புல ரூஹே இல்லை அப்படின்னா, ரூஹு இல்லைன்னு சொன்னா வேதனையை உணர முடியாது, சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. எனவே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு வேதனை அல்லது சுகம் இல்லை என்ற அர்த்தம் வந்து விடுகிறது. ஆனால் காபிர்களை பொறுத்த வரைக்கும், பாவிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறந்து போனா அதோடு முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் அல்ல, தொடர்ந்து அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அதாபு செய்யப்படும். அப்ப அதனால மௌத்தாக மாட்டாங்க. காபிரா இருந்தா நிரந்தர அதாபு, பாவியா இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்களுக்கு வேதனை. இந்த அடிப்படையில தான் மௌத்தாக மாட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹயாத்தாக ஆக மாட்டாங்கன்னு சொன்னா பிரயோஜனமான முறையில் அவங்க வாழ மாட்டாங்க என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆழமான ஒரு சிந்தனையும் உண்டு. மௌத்து அப்படின்னு சொன்னா கீழே இருந்து அந்த ரூஹு பிடுங்கப்படுது. அப்படி கீழே இருந்து ரூஹு பிடுங்கப்படும் பொழுது கண் வழியாக அது வெளியேறுகிறது. கீழே இருந்து பிடுங்கப்பட்ட அந்த ரூஹு எதன் வழியாக வெளியேறுகிறது? கண் வழியாக வெளியேறுகிறது. ரூஹு ஊதப்படும் பொழுது மேலே இருந்து கீழே வருது, தலையில் இருந்து கால் வரைக்கும் அந்த ரூஹு வருகிறது. ஆனா எடுக்கப்படும் பொழுது காலில் இருந்து என்ன செய்கிறது, மேலே செல்கிறது. இது ரெண்டு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த பொழுது மண்ணால் அவர்களை உருவாக்கினான். களிமண்ணால் அவர்களை மனித வடிவத்தை செய்து அதை பல வருடங்களாக கிடத்தினான். வெறும் மண்ணாங்கட்டி அவங்க அந்த நிலையில இருந்தாங்க. அந்த மண்ணாங்கட்டியில மனித வடிவத்துல அல்லாஹ் என்ன செய்தான், ரூஹ ஊதுனான். ரூஹ ஊதும் பொழுது எங்கிருந்து ஊதுனான்? தலையில இருந்து ரூஹ அல்லாஹ் என்ன செய்தான், ஊதினான். தலையில ரூஹு போய் மூக்கு கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு தும்பல் வந்துருச்சு. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தும்மல் வந்துருச்சு. தும்மல் வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. ரூஹ் எங்க வரைக்கும் தான் வந்திருக்குது,
மூக்கு வரைக்கும் தான் வந்திருக்குது. உடனே தும்மல் வந்துருச்சு, வாய் வரைக்கும் வந்த அந்த தும்மல் வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் என்ன? யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு அல்லாவே சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல சொன்னது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வந்த முதல்ல அவங்க செய்தது என்ன? தும்மல் போட்டது. அதற்கு அவங்க முதல்ல அவங்க வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பதில் யர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும். அந்த பதிலை சொன்னது யாரு? அல்லாஹ் சொன்னான். யர்ஹமுக்கல்லான்னா உனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அர்த்தம். யாரை பார்த்து சொன்னா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முழுமையாக இன்னும் ரூஹை ஊதப்படலையே. வெறும் மூக்கு வாய் தலைக்கு மட்டும்தான் ரூஹ் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஊதப்பட்டிருக்குது. அது கீழே எல்லாம் முண்டம் அப்படிதான் கிடக்குது. முண்டத்துக்கு என்ன வரல? ரூஹு வரல. பின்ன யாரை பார்த்து யர்ஹமுக்கல்லான்னு சொன்னான்னா, யாரை பார்த்து யர்ஹமுக்கல்லான்னு சொன்னான்? அவங்களுக்கு ஊதப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு என்ன செய்வானாக. ஆதமுடைய ரூஹுக்கு அல்லாஹ் ஆசீர்வாதம் வழங்கினான், என்னுடைய ரஹமத் உனக்கு உண்டாவதாக அப்படின்னு. இதுல இருந்து ரெண்டு விஷயம் வழங்குது. ஒன்னாவது, ரூஹு படைக்கப்பட்டதுதான் ஒன்று. இரண்டாவது, ரூஹ் என்பது அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாக்கியமான ஒரு படைப்பு என்ற விஷயமும் வழங்குது. இப்படி ரூஹை ஊதி இடுப்பு வரைக்கும் ஊதிட்டான். இடுப்பு வரைக்கும் தான் என்ன செய்தான்? ஊதனா. அதுக்குள்ள ஆழம் மனுஷனா அவசரப்பட்டு எஞ்சி உட்கார்ந்த. கீழே வரைக்கும் ரூ ஊதப்படல, பாதிதான் ரூ போய் சேர்ந்து இருக்குது. உடனே அவர் என்ன செய்துட்டாரு? எஞ்சி உட்கார்ந்துட்டாரு. எஞ்சி உட்கார்ந்து எந்திக்க போனார். எப்படி எந்திக்க முடியும்? கீழே தான் என்ன வர்ற? ரூஹே வரலையே. கீழே ரூ வந்தா தானே அவர் எழுந்திருக்க முடியும். அப்போ அவர் அவசரப்பட்டாரு. அதனால பாபாவுடைய பிள்ளைகளாகிய மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? அவசரப்படுறாங்க. முதல்ல அவசரப்பட்டது யாரு? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளும் அவசரப்படுறாங்க. இப்படியே தலையிலிருந்து ஊதப்பட்ட அந்த ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அதுக்கு பிறகு கால் வரைக்கும் அது என்ன செய்தது? வந்தது. ரூஹ் ஊதும் பொழுது மேலே இருந்து அது கீழே வருது. ஆனா மௌத்தாகும் பொழுது ரூஹ் அல்லாஹ் பிடுங்குறான். அந்த ரூஹை கைப்பற்றுகிறான். அது நேர் உள்டாவா கைப்பற்றுவான். எங்கிருந்து கைப்பற்றுவான்? கீழே இருந்து கைப்பற்றுறான். எங்கிருந்து? காலில் இருந்து கைப்பற்றுவான். காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றி அவனை முடமாக்கி எழுந்திருக்க முடியாம ஆக்கி ஓடவும் முடியாமல் ஆக்கி அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? கீழே இருந்து ரூஹை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றுறான். ஏன் அப்படி செய்யலான்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரூஹை பிடுங்கும் பொழுது வேதனையாக இருக்கும். ரூஹை பிடுங்கும் பொழுது வேதனையாக இருக்கும். அதுவும் கடுமையான வேதனையாக இருக்கும். சக்கராத்துடைய வேதனைங்கிறது ரொம்ப கடுமையானதாக இருக்கும். எந்த அளவுக்கு கடுமையான வேதனை இருக்கும் என்றால், ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாட்களை கொண்டு ஒரு மனிதனை வெட்டினால் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். அப்படி அந்த வேதனை வருகிற பொழுது தாங்க முடியாம ஒரு மனிதனை சித்திரவதை செய்கிற பொழுது, கடுமையான வேதனை செய்கிற பொழுது அவனால தாங்க முடியலன்னா என்ன செய்வான்? ஓடுவான். இங்கேயும் அங்கேயும் ஓடுவான் தப்பிக்கிறதுக்கு. இது மனிதனுடைய இயல்பு. அடி தாங்க முடியாம, தண்டனையினுடைய அந்த கடுமை தாங்கிக் கொள்ள முடியாம என்ன செய்வான்? ஓடுவான். ஓட முடியாம முதல்ல காலை ஒடிச்சு எல்லாம் என்ன செய்தான்? போட்டுட்டான். ஓட முடியாது. ஏன்னா ரூஹ் அங்கிருந்து என்ன செய்துட்டான்? பிடுங்கிட்டான். அதனால காலால என்ன செய்ய முடியாது? ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அப்ப என்னன்னா கட்டி வச்சு அவனை அடிக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. இங்கும் அங்கும் அசையவே முடியாது. இங்கும் அங்கும் அசைய முடியாமல் ஆக்கி கட்டி வச்சு அவனை உரி செய்யறான். உரிக்கிற மாதிரி காலில் இருந்து ரூஹை பிடுங்கி அவனை ஓட விடாமல் ஆக்கி அதற்கு பிறகு ரூஹை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கைப்பற்றுகிறான். ஆனா ரூஹை கைப்பற்றுறது எங்கிருந்து போய்? காலில் இருந்து மேல் நோக்கி போகுது. அப்படியே ரூஹை கைப்பற்றும் பொழுது அது தொண்டை குழிக்கு வருது. எங்க வருது? தொண்டை குழிக்கு வருது. தொண்டை குழியிலிருந்து அப்படியே போய் கண் வழியாக வெளியேறிடும். எந்த வழியா வெளியேறிடும்? அதனால்தான் மூத்தானவர்களை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்ல கண்ணை மூடுவோம். சில பேர் கண்ணை மூடிய நிலையிலேயே மூத்தாயிடுவாங்க. ஆனா விழிப்போடு இருக்கக்கூடிய சில பேர் மூத்தா போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண் எப்படி இருக்கும்? அப்படியே திறந்து இருக்கும்.
அப்படி கண்ணு திறந்திருக்கும் பொழுது அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? கண்ணை மூடணும். அப்படி மெதுவா தடவி மூடணும். மூத்தான உடனே கொஞ்ச நேரத்திலே உடலை ஒழுங்குபடுத்திடணும். இப்ப கை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நிலையில அது மூத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த கையை எடுத்து சீராக ஆக்கணும். விளங்குதுல? அப்புறம் காலை மடக்கிய நிலையில் மூத்தா போயிட்டார் அப்படின்னா அந்த காலை என்ன செய்யணும்? நீட்டி அதை ஒழுங்குபடுத்தி வைக்கணும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அப்ப மடங்கின கையையும் ஒண்ணு செய்ய முடியாது, மடங்கின காலையும் என்ன செய்ய முடியாது. அப்போ அவருடைய ஜனாசா பார்க்கறதுக்கு ஒரு வகையான வித்தியாசமா இருக்கும். கை இப்படி வச்சுக்கிட்டு காலை மடக்கி வச்சுக்கிட்டு அவர் இருப்பார். அது நல்லது இல்லை இல்லையா? அதனாலதான் மூத்தான உடனே கை காலையெல்லாம் என்ன செய்வாங்க? கீழே இறக்கி ஒழுங்காக சமமாக ஆக்கி விடுவார்கள். அதே மாதிரி கண்ணையும் உடனே முதல்ல கண்ணை மூடிடுவாங்க. அப்படி மூடலன்னு வைங்க, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கண்ணை மூடவே முடியாது. அவர் கண் திறந்து பார்த்த நிலையில இருக்கும், பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். அது ஒரு காரணம். சரி, மூத்தா போன உடனே கண்ணை ஏன் மூடுறோம் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தை சொல்லுகிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பிறகு உள்ள வர்றாங்க. அவர்கள் வஃபாத்தான போது வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்து ஜனாசாவை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்த உடனே பார்க்குறாங்க, கண்ணு அப்படியே பார்வை அப்படி இருக்கு, நிலை குத்தி நிற்கிறது. கண்ணு திறந்த நிலையில் இருக்கிறது, பார்வை அப்படியே திறந்த நிலையில் இருந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க? அந்த கண்ணை என்ன செய்தாங்க? அப்படியே மூடினார்கள். மூடிவிட்டு சொன்னார்கள், இன்னல் ரூஹ் என்பது இதா குபில கைப்பற்றப்படும் பொழுது தபிஅஹுல் பஸரு, இங்க கண் வழியாத்தானே வெளியேறுது. அப்படி கண் வழியா வெளியேறும் பொழுது அது போகும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்வை மேல போயிடும். அந்த ரூஹை பார்த்துக்கிட்ட மனிதன் ரூஹை பார்க்கறது அப்பதான். இப்போ நம்ம ரூஹை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா மனுஷன் மூத்தா போற சமயத்தில் அந்த ரூஹை என்ன செய்வான்? நீ தான் உள்ள இருந்தியா அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். உலகாரம் உள்ள இருக்குது, அப்ப நம்ம பார்க்கவும் முடியல. அது போகும் பொழுதுதான் நீ தானா அப்படிங்கிற மாதிரி அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் உள்ள இருந்துட்டு தெரியாம இருந்துட்டு உன்னை பார்க்காம நான் இருந்துட்டேன், நீ போறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில அப்படியே அது ரூஹுடைய அந்த போக்கையே பார்த்துக்கிட்டு அப்படியே கண் திறந்திருக்குமா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா குபில இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர், அப்ப பார்வை அதை நோக்கி அதை பின்தொடர்ந்து சென்று விடும். அதனால என்ன செய்யணும்? முதல்ல கண்ணை அடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மூத்தா போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனவொன்னா மக்கள் எல்லாம் சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க. சத்தமா அழாதீங்கன்னு சொல்லி சிறுதாரசர் தடுத்தாங்க. இந்த ரிவாயத்துல என்ன வருது அப்படின்னா, ரூஹு கைப்பற்றப்படும் பொழுது காலில் இருந்து அப்படியே மேல வந்து எதன் வழியா வெளியே போகுது? கண்ணு வழியா வெளியே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சாதாரணமான மரணம், சாதாரணமான மரணம். ஆனா நரகத்துல நரகவாசி அல்லாஹ் பாதுகாக்கணும் எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த கழுத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ரூஹு மேல வந்து எதன் வழியா வெளியே போகணும்? கண்ணு வழியா வெளியே போகணும். ஆனா நரகவாசியுடைய ரூஹ் இருக்குத எதை போல இருக்கும் அப்படின்னா, கழுத்து வரைக்கும் வந்து நின்றும். கழுத்து வரைக்கும் வந்து அப்படியே நின்றும். மேல போனாதானே அவனுக்கு மூத்து வரும், மேலையும் போகாது. கழுத்து வரைக்கும் மூத்தா போச்சுன்னா பின்ன அது வாழ்ந்தேன்னா வாழாட்டாத என்ன? அப்ப அது வந்து ஹயாத்தும் இல்லை. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா அப்படின்னா நரகத்துல மூத்தாகவும் மாட்டாங்க, வாழவும் மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அது எப்படி வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? முழுமையான மூத்து வராது. எது வரைக்கும் தான் வந்திருக்கும்? கழுத்து வரைக்கும் வந்திருக்கும். மூத்தாகவும் மாட்டான். மூத்து கழுத்து வரைக்கும் வந்த பிறகு அதுக்கு பேர் ஹயாத்தா? அது கீழே உள்ளதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? செயலிழந்து விடுச்சுல. அப்ப அது ஹயாத்தும் இல்லை, அது என்னவும் இல்லை, மௌத்தும் இல்லை. உதாரணம் என்னன்னா, மூளைச்சாவு ஏற்பட்டு சில பேர் மூத்தா போறாங்கல்ல, மூளைச்சாவு, மூளை செத்து போயிடும். மூளை செத்து போயிடுச்சுன்னு சொன்னா எந்த உறுப்பும் செயல்படாது, எல்லா உறுப்பும் செயலிழந்து விடும். மூளைச்சாவு அடைந்த மனிதன் மூத்தாகவும் மாட்டான். ஆனா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா மூளை செத்து போச்சுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஒன்றும் தெரியாது அவனுக்கு.
ஆக செத்தவனாகத்தான் அவன் இருப்பான். ஆனால் உயிர் இருக்கிற காரணத்தினால அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவோம். அது இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ஒண்ணுதான். நரகவாசி எப்படி இருப்பானா, கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. மூத்தாகவும் மாட்டாங்க, அதனால ஒழுங்கான முறையில வாழவும் மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா அவர்களுக்கு இருக்கிற அந்த வேதனையும் முடிந்து விடாது, அதே நேரத்துல பயனுள்ள சுகமான வாழ்வும் அவர்களுக்கு நசீபாகாது. அப்படிப்பட்ட நிலையில அவன் இருப்பான். அல்லாஹ் தான் நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நரகவாசி, இந்த நரகவாசி ஜன்னத்துல போகும் பொழுது இப்படி இருப்பான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இது யாருக்கு? பாவியாக அல்லாஹ்விடத்திலே வரக்கூடியவன் தான் நரகத்திலே அவன் இப்படி இருப்பான். ஆனால் மூமினாக வரக்கூடியவர்கள், நற்கர்மங்கள் சாலிஹான அமல் செய்து மூமினாக வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு மேலான தரஜாக்கள், அந்தஸ்துகள் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னாத்து அதுன், அதுன் என்ற சொர்க்கம் இருக்கிறது. அந்த அதுன் என்ற சொர்க்கம் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதற்கு கீழே நதிகள் ஓடுகிறது, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து இந்த பாவி முஜ்ரிம் என்று சொன்னது யாரை என்றால் காஃபிரை அல்லாஹ் சொல்கிறான். காஃபிருக்கு தான் நிரந்தர நரகம், மூமினுக்கு சொர்க்கம் நிரந்தரம். காஃபிருக்கு நரகம் என்னது? நிரந்தரம். ஆனால் நரகத்திற்கு செல்லக்கூடிய எல்லோருமே காஃபிர்கள் அல்ல. முஸ்லிம்களிலேயே பாவம் செய்த பாவிகள் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போயிட்டு பாவத்தினுடைய அளவுக்கு நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? மன்னித்து எங்கே அனுப்புவான்? சொர்க்கத்திற்கு அனுப்புவான். பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு போனவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பான். நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். சுஹதாக்கள், வீர மரணம் அடைந்த ஷஹீத் வேண்டி ஷஃபாஅத் செய்யும் பொழுது அதன் காரணமாக நரகத்துக்கு 6 வாழ்வு தரும், ஜீவன் தரும் நதி, ஏதாவது ஜீவன் தரும் நதி என்று அதற்கு பெயர். அதுல அல்லாஹ் தஆலா போடுவான். அப்படி போடுகிற பொழுது அதுல இருந்து அவர்கள் புத்தம் புதிய, அதாவது பொலிவோடு, எழிலோடு, அழகோடு, அந்த கரியெல்லாம் நீங்கி, அந்த கரிக்கட்டமாக இருந்த அந்த கருப்பெல்லாம் நீங்கி வெள்ளையாக பிரகாசமாக அவர்கள் தோற்றமளிப்பார்கள், காட்சி அளிப்பார்கள். இப்படி அவருடைய பிரகாசமானதாக ஆக்கி அல்லாஹ் அவனை என்ன செய்வான்? சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று 2 வகையான நரகவாசிகள் 2 வகை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முதல் தரத்திலேயே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் கூட்டத்துல சேர்த்து அருள் புரிவானாக. ஏன்னா நரகத்துல கொஞ்ச நாள் தங்குனானா அது தாங்க முடியுமா? தாங்க முடியாது. நரக நெருப்பை தாங்க முடியுமா? தாங்க முடியாது. விளக்கு எரியுது, மெழுகுவர்த்தி எரியுது என்று வச்சுட்டாங்க. அந்த மிளகு வறுத்தியில உங்க விரலை விட்டு பாருங்க, என்ன செய்யும்? சுகமாவா இருக்கும், சூடா இருக்கும்ல. அந்த நெருப்பை நம்மளால என்ன செய்ய முடியாது. லேசா அந்த நெருப்புல கையை வச்சாலே அந்த சூட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனா இது துன்யாவுடைய நெருப்பு, அதே ரொம்ப சாதாரணமான ஒரு நெருப்பு. துனியாவுடைய நெருப்பு ஆகிரத்தினுடைய நரகத்தினுடைய நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகிரத்தினுடைய ஜஹன்னமுடைய நெருப்பு 70 முறை கழுவப்பட்டு துனியாவுக்கு வந்துருக்கு. 70 முறை அதை கழுவப்பட்டு அதனுடைய சூடு குறைக்கப்பட்டு எங்க வந்திருக்குது? கடுமையான சுடு தண்ணியில தண்ணியை மிஸ் பண்றோமா இல்லையா? அது மாதிரி கடுமையான சூட்டோடு இருக்கக்கூடிய அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா குறைச்சி 70 முறை கழுவி அதனுடைய எஃபெக்டை குறைச்சிதான் துனியாவுக்கு வந்திருக்கிறது. துனியாவில் இருக்கக்கூடிய நாம பார்க்கக்கூடிய நெருப்பெல்லாம் ஆகிரத்தினுடைய நெருப்பை, ஜஹன்னத்தினுடைய நெருப்பை 70 முறை கழுவப்பட்டு வந்திருக்குது. இதையே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்படின்னா அந்த நரக நெருப்பை தாங்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்திலே நீங்க பார்க்கலாம், இப்போ ஜனாசாவை எரிக்கிறாங்க சில பேர். அதாவது சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் பிணத்தை என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. நெருப்பு வைக்கிறாங்கல்ல, கொல்லி வைக்கிறாங்கல்ல. அப்படி கொல்லி வைக்கும் பொழுது உடனே அந்த ஜனாசா, அந்த பிணம் முழுமையா எரிஞ்சிருமா? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமான்னு ஆகாது. ஏன்னா
கட்டை வச்சிருக்கிறான், அதுக்கு மேல அந்த கட்டையில தான் தீய வைக்கிறான். அது சந்தன கட்டைனா நல்ல தீப்பத்தி எரியும். அந்த மாதிரி நல்ல எரியக்கூடிய நிலையில ரொம்ப நேரம் ஆன பிறகுதான் அந்த பிணம் என்ன செய்யும், எரிந்து கரிந்து என்ன ஆகுது, சாம்பல் ஆகுது. இதுவும் ஒரு வகையான நெருப்பு தான். அதே நேரத்துல மின் தகனம் அப்படின்னு வச்சிருக்கிறான். அதாவது மின்சாரத்துல அது அந்த பிரேதத்தை அனுப்புனா போதும், அடுத்த நிமிடம் அது எங்க போய் சாம்பலாக என்ன செய்யும், விழுந்துடும். அதுவும் நெருப்பு தான். ஆனா இதை விட அது என்னது, எஃபெக்டிவான ஒரு நெருப்பு. அதே மாதிரி நிலக்கரியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறான். நிலக்கரியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறான். அந்த நிலக்கரியை சூடாக்குவான். அந்த சூடாக்கக்கூடிய நெருப்பு எப்படி இருக்கும், இதை விட கடுமையான சூடு, ஃபாரன் ஹீட் கூர்ந்ததாக இருக்கும். தூத்துக்குடியில அனல் மின் நிலையம் இருக்குது. அந்த அனல் மின் நிலையத்தை ஒரு நாள் பார்க்க போயிருந்தோம். பார்க்க போயிருந்த பொழுது அந்த உள்ள கரியை போட்டு அந்த கரி நெருப்பாக எரி அப்படின்னு அப்படி காட்டுறதுக்கு முன்னாடி சொன்னா, நீங்க எல்லாம் நேர கிட்ட வந்து நிக்க கூடாது, தள்ளி நிக்கணும் அப்படின்னு சொல்றான். தள்ளி நின்ற பிறகு அதனுடைய கதவை அவனால் கையால திறக்க முடியாது, இரும்பு கம்பியை விட்டு அதை என்ன செய்யறான், இழுத்து திறந்து காட்டுகிறான். அப்படி காட்டும் பொழுது அந்த நெருப்பு இப்போ உள்ள இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பு, அடுப்பு நெருப்புலாம் எப்படி இருக்குது, சிவப்பா இருக்குது இல்லையா? ஆனா அந்த நெருப்பு கலரே வித்தியாசமா இருக்கு. கிட்ட போய் பார்க்க முடியாது, அவ்வளவு வேகம். ஃபாரன் ஹீட்டு கூண்டது, இன்னும் அதை விட ஃபாரன் ஹீட்டு கூண்டதுதான் இருக்குது. அந்த மாதிரி ஃபாரன் ஹீட்டு கூண்ட நெருப்புல ஒரு பொருளை போட்டா, ஒரு பிரேதத்தை போட்டா அடுத்த செகண்ட் பஸ்பம். அப்ப துனியாவிலேயே நெருப்புல ஏற்றத்தாழ்வு என்ன செய்யுது, இருக்குது. எல்லா நெருப்பும் ஒன்றல்ல. இந்த துனியாவுடைய நெருப்பு ஆகிரத்தினுடைய ஜஹன்னமுடைய நெருப்பை 70 முறை கழுகப்பட்டு வந்திருக்குது. 70 முறை கழுகப்பட்டு சூடு குறைக்கப்பட்டு பவர் குறைக்கப்பட்டு வந்த இந்த நெருப்பை இவ்வளவு சூடக்கூடியதாக தாங்க முடியாததாக இருக்குதுன்னா, அப்ப கொஞ்சம் கூட சூடு குறைக்கப்படாத, பவர் குறைக்கப்படாத நரகத்தினுடைய நெருப்பு அது எவ்வளவு சூடாக இருக்கும், நல்லா பாதுகாக்கணும். அதனால கொஞ்ச காலம் நரகத்துல பாவம் செய்தா என்ன, கொஞ்ச காலத்தை நரகத்துல போடுவான் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த கொஞ்ச காலத்தை எப்படி தாங்கிறது, கொஞ்ச நேரத்தை கூட தாங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த நரகத்துல கொஞ்சம் பாவத்தினுடைய தண்டனைக்காக வேண்டி அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே வராம நம்ம எல்லாம் என்ன செய்யணும், எடுத்த எடுப்பிலேயே முதலாகவே சொர்க்கத்திற்கு என்ன செய்து விட வேண்டும், அனுப்பிவிட வேண்டும். அதுதான் மகத்தான வெற்றி. அந்த மகத்தான வெற்றி கிடைப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். ஸல்லி அலா ஜமீல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.